மட்டுமே கிடையாது, சொசைட்டிக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ஸோ மை சின்சியர் அப்ரிசியேஷன் டு யூ அகெயின் அண்ட் டு ஆல் த பிளேயர்ஸ் ஹூ ஹேவ் கம். On behalf of Government of Tamil Nadu, I also extend an invite to the World Cup hockey which is ongoing now. நேத்திக்கு the first matches மதுரை அண்ட் சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வேர்ல்டு கப் ஹாக்கி நடத்துகிறோம். ஜூனியர் மென்ஸ் வேர்ல்டு கப் 24 countries, the biggest world cup so far. So please come, tickets வந்து free on Ticket Genie. Come and encourage the participants and experience it also. Thank you very much again for this wonderful opportunity and making me part of the Masters family always. Thank you very much. இந்த தொடக்க விழாவிற்கு இங்கே வருகை தந்து பேசி சென்றிருக்கிற நம்பர் செக்ரட்டரி ரெட்டி அவர்களே மற்றும் இங்கே இந்த அத்லெட்டை சீரும் சிறப்போடு ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கிற இந்த அத்லெட்டினுடைய சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் சண்முகமூர்த்தி அவர்களே, அர்ஜுன் துரை அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற SNJ அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்கள் விஷ்ணு விஷால், அருண் விஜய் அவர்களே மற்றும் இங்கே மிகவும் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு பரிசுகளை வெல்ல இருக்கிற மாஸ்டர்ஸ்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் என்ற 2025 நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இங்கே உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஃபிட்டாக எல்லாரும் இருக்கிறீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் வண்டர்ஃபுல். சொன்ன மாதிரி ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ ஒரு ஸ்போர்ட்டோ இல்லை ஒரு அத்லெட்டிக் ஸ்போர்ட்டோ நம்ம எப்போதும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில். அதுதான் நம்மளை வந்து இன்னும் ஆக்டிவாக வச்சிட்டு இருக்கோம். அது உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம டெய்ஸி மேமை பார்க்கும்போது இன்னும் தெரசா மேமை பார்க்கும்போது இன்னும் எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதுவும் at the age of 90 she's doing this னா அது வந்து வேற லெவல். ஸோ நானும் விஷ்ணு அதான் சொல்லிட்டு இருந்தோம், இட்ஸ் சம்திங் எக்ஸலண்ட். ஸோ எல்லாரும் இது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் ஒரு ஸ்போர்ட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும், நம்ம லைஃப் ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ அழகாக வருடம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்க சண்முகமூர்த்தி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் who are actually supporting this event from the sponsors and the participants here, I wish you all the best. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் and keep it going and wonderful. இன்னைக்கு இறைவனே நம்மளை சப்போர்ட் பண்றாரு. climate is wonderful because usually in the time பயங்கரமா வெயில் அடிச்சிட்டு இருக்கோம், பட் நமக்கு ரொம்ப அழகா இருக்கு. I think you guys can do it well. Thank you so much. Thanks for the opportunity. Thanks a lot. ஓப்பனிங் செரிமனிக்கு நான் வந்திருக்கிறேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது. பெருமையாகவும் இருக்குது, பொறாமையாகவும் இருக்குது. ஏன்னா காலைல ஏஞ்சும்போது டெய்லி லைட்டாக ஒரு முட்டி வலியோடு தான் ஏஞ்சிக்கிறேன். ஆனால் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது சார் இப்படிலாம் இந்த வயசில் நம்ம இருந்தோன்னா ஐ திங்க் அச்சீவ் லைஃப்னு எனக்கு தோணும்னு எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் ரொம்ப பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூர்த்தி சார் வந்து இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் அண்ட் எனக்காக அவர் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காரோ நான் அவர் கேட்டு பண்ண ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், எனக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் லைஃப்பில். இனிமேவும் அவர் என்ன கேட்குறாரோ ஃபார் அத்லெட்டிக்ஸ்க்காக தான் மட்டும் அவர் வந்து எப்போவுமே ஆர்வமாக ஏதாவது பண்ணணும், எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லுவார். ஸோ என்னால் பண்ண சின்ன விஷயம் தான் நான் பண்ணியிருக்கேன். சார் எவ்வளோ கேட்டாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி. ஏன்னா சார் இல்லைன்னா நான் இந்த மேடையிலே இருந்திருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு மூர்த்தி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அர்ஜுன் பிரதர், அவரும் எங்களோட ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட 2013 எனக்கு தெரியும். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஐஸ்வரி சார், அவரோட இப்போ 2 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். சினிமாவில் என்னோடய ஃபஸ்ட் படமே வெண்ணிலா கபடி ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் படம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் குஸ்தி விளையாடிட்டேன். அடுத்தது இப்போது ஒரு படம் பண்ண போகிறேன், திருப்பி ஒரு படம் பண்ண போகிறேன், பாக்ஸிங் படம் தான் மோஸ்ட்டாக. ஸோ அருண்ராஜ் டைரக்டரோட. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ஸ்போர்ட்ஸோட ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும்.
லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் எல்லாரும் சந்திக்கிறோம், நிறைய சேலஞ்சஸ் இருக்குது டே டு டே லைஃப்பில், அது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும். அது வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனும் ஒரு ஸ்பிரிட் டெய்லி காலையில் ஏஞ்சும் போது நமக்கு கிடைக்கணும். அது எனக்கு வந்து நான் விளையாடின ஸ்போர்ட்ஸ்னால தான் கிடைக்குது நிற்கும். ஸோ என்னைக்காவது சோர்ந்து போனாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் இன் மீ ஆல்வேஸ் நானே என்கிட்ட பேசிப்பேன், இல்லை ஸ்போர்ட்ஸ் அது தோக்கவே கூடாது, ஜெயிச்சு ஓடுன்றது அதுதான் ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கும். அண்ட் அதனால தான் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. இந்த ஏஜில் கூட நீங்கள் வந்து யூஆர் ஆல் ரன்னிங் அண்ட் யூனோ ஸ்டில் வின்னிங்னு சொல்லுவேன் நான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் அருண் விஜய் பிரதர் அகெயின் அன் ஐகான் ஆஃப் ஃபிட்னஸ். நான் இப்போ கூட பார்த்தேன், லைட்டாக நடுவில் அவருக்கு அடிப்பட்டதுன்னு சொன்னாங்க. நான் பார்த்தா திருப்பி பைசஸ் தான் பயங்கரமாக ஏற்றிட்டு வந்துருக்கிறாரு. நானும் போய் ஜிம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் எங்கேயாவது யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ யூனோ இந்த மாதிரி ஹெல்த் ரீதியாக வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறது ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மேக்நாத் சார் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் யூனோ ஹெல்த் இஸ் டவுன், ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ராங் தான் சொல்லுவேன். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் வி கேன் அச்சீவ் எனிதிங் இன் லைஃப்ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். ஸோ ஃபார் ஸ்போர்ட்ஸ் நான் எல்லாருக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுனா ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அது மென்டலி நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.